நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தின் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மோடி அரசையும் எடப்பாடி அரசையும் மொத்தமாக சேர்த்து வீழ்த்தும் வாய்ப்பை தமிழக மக்களுக்கு காலம் வழங்கியிருக்கிறது என முரசொலி நாளேடு தலையங்கம் தீட்டியுள்ளது. இந்த வாய்ப்பு இனி கிடைக்காது என்பதால் முதற்புள்ளியே முற்றுப்புள்ளியாய் வைக்க தமிழகம் தயாராகட்டும் என முரசொலி தலையங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. வேட்டு முறையால் அல்ல, ஓட்டு முறையால் என்றார் பேரறிஞர் அண்ணா. ஜனநாயகம் என்ற சொல்லுக்கு மக்களுக்கு புரியும் வகையில் அண்ணா அளித்த அருமையான விளக்கம் இது. இந்திய துணைக்கண்டம் தனது 17வது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டது. ஆரம்பத்தில் இதற்கு நாடாளுமன்றம் என்ற பெயர் இல்லை, இந்தியா கவுன்சில் என்று பெயர். இந்த அமைப்புக்கு ஒரு மந்திரி இருப்பார். அவர் இந்தியாவில் இருக்க மாட்டார், இங்கிலாந்தில் இருப்பார். இப்போதும் நரேந்திர மோடி இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் இருப்பதைப் போல என்பது மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த இந்தியா மந்திரி தனக்கு கீழ் 15 பேரை வைத்திருந்தார். இவர்கள் கூடி பேசி சில ஆலோசனைகளை இந்தியா மந்திரிக்கு சொல்வார்கள். அவர் அதில் செய்ய வேண்டியவற்றை கவர்னர் ஜெனரல், வைஸ்ராய்களுக்கு சொல்வார். இந்த கவர்னர் ஜெனரலுக்கு கீழ் நிர்வாக கவுன்சில் அமைக்கப்பட்டது. இந்த நிர்வாக கவுன்சிலில் நியமன ஆட்களை சேர்த்து கொண்டே போனார்கள். இதுதான் இந்திய சட்டசபை என அழைக்கப்பட்டது. இதுவே குட்டி நாடாளுமன்றம் என்று சொல்லப்பட்டது. காலப்போக்கில் இன்று இந்திய நாடாளுமன்றமாக அது வளர்ந்து நிற்கிறது. 1952 முதல் இன்று வரை 16 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களை இந்தியா சந்தித்துள்ளது. இப்போது சந்திக்க இருப்பது 17வது தேர்தல். பறந்து விரிந்த இந்த இந்திய துணைக்கண்டத்தில் 7 கட்டங்களாக தேர்தல் நடக்க இருக்கிறது. ஏப்ரல் 11 முதல் மே 19ஆம் தேதி வரை நடக்கிறது. தாய் தமிழ்நாடாம் தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு. மொத்த இந்தியாவுக்குமான வாக்கு எண்ணிக்கை மே 23. அத்தோடு சேர்த்து தமிழகத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. இது டெல்லியின் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல, 18 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தலும் ஏப்ரல் 18 அன்று நடக்க இருக்கிறது. ஒரே மாநிலத்தில் ஒரே நேரத்தில் இத்தனை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இதுவரை நடந்ததில்லை. அதிமுக என்ற கொள்ளை கூட்டத்துக்குள் நடக்கும் பங்கு பிரிக்கும் தகராறில் 18 எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட்டு சட்டசபை நெறிமுறைகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டதால் தான் இந்த இடைத்தேர்தல். ஒரு விதத்தில் இதுவும் வரவேற்க வேண்டிய தேர்தல்தான். 2018ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதாவுக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். அவரது மறைவிற்கு பிறகு அதிமுக 3ஆக பிளவுபட்டது. எடப்பாடியிடமிருந்து 11 எம்எல்ஏக்களுடன் பன்னீர்செல்வம் பிரிந்தார். பின்னர் எடப்பாடியிடமிருந்து 18 எம்எல்ஏக்களுடன் தினகரன் பிரிந்து நின்று செயல்பட்டார். பின்னர் எடப்பாடியுடன் பன்னீர் இணைந்தார். தினகரன் தனியாக இருக்கிறார். இவரோடு சேர்ந்த 18 பேரின் பதவி பறிக்கப்பட்டது. பன்னீரோடு இருந்த 11 பேரின் பதவி குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எனவே இப்போது எடப்பாடி இருப்பது மைனாரிட்டி நாற்காலியில். யாருடைய தயவால் என்றால் பாசிச நரேந்திர மோடியின் தயவால். நரேந்திர மோடிக்கென தமிழகத்தில் நாற்காலி மட்டுமல்ல, ஒரு ஸ்டூல் கூட கிடையாது என்பதால் அவர்களை மிரட்டி வைத்துள்ளார். இந்த விடாக்கண்டன் கொடாக்கண்டன் இருவருக்கும் ஒரே நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் தான் இது. இரண்டுமே அழிவு சக்திகள். ஜனநாயகத்துக்கு, ஜனநாயக நெறிமுறைகளுக்கு, நல்லாட்சிக்கு, நலத்திட்டங்களுக்கு எதிரான அழிவு சக்திகள். இரண்டுமே ஊழல் சக்திகள். டெல்லியில் நடப்பது அதானியின் ஆட்சி, தமிழகத்தில் நடப்பது செய்யாத்துறைகளின் ஆட்சி. 2 பேருமே தங்கள் கையில் இருக்கும் பதவியின் அருமை தெரியாதவர்கள், நாட்டையும் நாட்டு மக்களையும் பற்றி கவலைப்படாதவர்கள். அதனால்தான் எடப்பாடியை மோடிக்கு பிடிக்கிறது, மோடியை எடப்பாடி விரும்புகிறார். இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று நம்பி இருக்கிறது. இந்த இரண்டும் ஒன்றையொன்று தின்று உயிர் வாழ்கிறது. இரண்டும் வினோதமான ஜந்துக்கள். இரண்டையும் பிரிக்க முடியாது. இப்போது சேர்ந்திருக்கும் நிலையிலேயே அடித்து வீழ்த்த வேண்டும். இரண்டில் ஏதாவது ஒன்று பிழைத்தாலும் மற்றொன்றை காப்பாற்றிவிடும். எனவேதான் நரேந்திர மோடி எடப்பாடி கூட்டத்தை மொத்தமாக சேர்த்து வீழ்த்தும் வாய்ப்பை காலம் நம் கையில் வழங்கியிருக்கிறது. இப்படி ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இனி கிடைக்காது. முதற்புள்ளியே முற்றுப்புள்ளியாய் வைக்க தமிழகம் தயாராகட்டும்.